அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம். இது தரம் 10 உள்ள இரசாயன பிணைப்புகள் என்னும் பாடத்தில் அமையும் பங்கீட்டு வலு பிணைப்புகள் பற்றிய வீடியோவாகும். கடந்த பாடத்தில் நாங்கள் இரசாயன பிணைப்புகள் என்றால் என்ன என்பதையும், ஏன் இரசாயன பிணைப்புகள் உருவாக வேண்டும் என்பதையும், இரசாயன பிணைப்புகளின் வகைகளையும், அதில் ஒரு வகையாகிய அயன் பிணைப்புகள் பற்றியும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் நாங்கள் பங்கீட்டு வலு பிணைப்புகள் பற்றி ஆராய இருக்கின்றோம். மூலக அணுக்கள் உறுதி நிலையை பெறுவதற்கு, அதாவது விழுமிய வாயு இலத்திர நிலையமைப்பை பெறுவதற்கு, தமது வலுவளவு ஓட்டினை பூரணப்படுத்துவதற்கு இலத்திரன்களை ஏற்கலாம், அல்லது இலத்திரன்களை பங்கிடலாம், அல்லது இலத்திரன்களை இழக்கலாம். இலத்திரன்களை ஏற்றல், இலத்திரன்களை இழத்தல் மூலம் அயன் பிணைப்புகள் உருவாகின்றன என்பதை ஆராய்ந்தோம். இரு அணுக்களுக்கிடையில் இலத்திரன்களை பங்கீடு செய்வதன் மூலமாக வலுவளவு ஓட்டினை பூரணப்படுத்த முனையும் போது பங்கீட்டு வலு பிணைப்புகள் உருவாகின்றன. முதலில் பங்கீட்டு வலு பிணைப்பின் வரைவிலக்கணத்தை பார்ப்போம். இரு மூலக அல்லது இரு அணுக்களுக்கிடையே இலத்திரன்களை பங்கிட்டுக் கொள்வதனால் அவ் அணுக்களுக்கிடையில் ஏற்படும் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்பு எனப்படும். உதாரணம், ஐதரசன் வாயு, புளோரின் வாயு, ஒட்சிசன் வாயு, நைதரசன் வாயு என்பவற்றை குறிப்பிடலாம். இங்கே பங்கீட்டு வலு பிணைப்பில் உள்ள அணுக்கள் ஒரே மூலக அணுக்களாக உள்ளன. அதாவது அவை ஓரின அணு மூலக்கூறுகளாகும். எனினும் இன்னும் சில பங்கீட்டு வலு பிணைப்பில் உள்ள அணுக்கள் பல்லின அணு மூலக்கூறுகளாகும். உதாரணம், நீரை எடுத்து நோக்குவோமாயின், நீரில் ஐதரசன், ஒட்சிசன் என்னும் இரு வேறு மூலக அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடுகின்றன. மெதேன் வாயுவை எடுப்போமாயின், அங்கு கார்பன், ஐதரசன் என்னும் இருவேறு மூலக அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடுகின்றன. ஒத்த மூலக அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடும் போது அவை ஓரின அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படும். அவற்றை நாங்கள் மூலக மூலக்கூறுகள் என்றும் அழைக்கலாம். எவ்வாறு பிள்ளைகள்? ஒத்த அணுக்கள் இணைந்து பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்கும் போது அவை ஓரின அணு மூலக்கூறுகள் என்று அல்லது மூலக மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படும். வெவ்வேறு மூலக அணுக்கள் இணைந்து பங்கீட்டு வலு பிணைப்பை ஏற்படுத்தும் போது அவை பல்லின அணு மூலக்கூறுகள் என்று அல்லது சேர்வை மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படும். ஒத்த அணுக்கள் சேரும்போது மூலக மூலக்கூறு, வெவ்வேறு அணுக்கள் சேரும்போது சேர்வை மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படும். உதாரணத்திற்கு, புளோரின் மூலக்கூறு எவ்வாறு உருவாகின்றது என்பதை நோக்குவோம். புளோரினின் இலத்திர நிலையமைப்பு 2,7 ஆகும். புளோரின் 9 என்னும் அணுவெண்ணை கொண்டது. எனவே அதில் 9 இலத்திரன்கள் உள்ளன. அவ் 9 இலத்திரன்களிலும் 2 முதலாம் ஓட்டில் அமையப்பெறும், ஏனைய 7 இரண்டாம் ஓட்டில் அமையப்பெறும். அது இங்கே நீல நிறத்தில் அழகாக காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில், அதாவது இந்த நிலையில், புளோரின் உறுதி அற்ற ஒரு அணுவாகும். ஏனெனில் அதன் ஈற்றோட்டில் 7
இலத்திரன்களே உள்ளன. ஈற்றோடு இரண்டாம் ஓடு, இரண்டாம் ஓட்டில் ஆக கூடுதலாக 8 இலத்திரன்கள் இருக்கும்போது அது உறுதிநிலை. எனினும் இங்கு 7 இலத்திரன்களே உள்ளதனால் அது உறுதிநிலை அற்றது. அவ்வாறே இன்னும் ஒரு புளோரின் அணுவை நோக்குவோமாயின் அதுவும் உறுதிநிலை அற்றது. எனவே இவ் இரு அணுக்களும் ஒவ்வொரு இலத்திரன்களை, இரண்டு பிள்ளைகள், இவ் இரு அணுக்களும் ஒவ்வொரு இலத்திரன்களை பொதுவில் பங்கிடுவதன் மூலம் அவை உறுதிநிலையை அடைகின்றன. இங்கே நீலத்தில் உள்ள ஒரு இலத்திரனும் பச்சையில் உள்ள ஒரு இலத்திரனும் இரண்டிற்கும் பொதுவாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது இது கணிதத்தில் உள்ள தொடை என்னும் பாடப்பரப்பில் உள்ள இடைவெட்டு போன்றது. இந்த இடைவெட்டு பிரதேசத்தில் உள்ள பெறுமதி அல்லது இலத்திரன் இந்த அணுவுக்கும் சொந்தம். இந்த இடைவெட்டு பிரதேசத்தில் உள்ள இலத்திரன்கள் அடுத்த அணுவுக்கும் சொந்தமானவை. இவ்வாறு இலத்திரன்களை பங்கிட்டு அவை உறுதி நிலையை அடையும் போது அவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கொள்ளுகின்றன அல்லது இணைந்து கொள்ளுகின்றன. இதுவே பங்கீட்டு வலு பிணைப்பு எனப்படும். இரு இலத்திரன்களும் பங்கிடப்பட்ட நிலையில் தற்போது இந்த புளோரின் அணுவுக்கும் அடுத்த புளோரின் அணுவுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு உருவாகின்றது. அதுதான் பங்கீட்டு வலு பிணைப்பாகும். இவ்வாறு பல உதாரணங்கள் எமது பாட புத்தகத்தில் அழகாக தரப்பட்டுள்ளன. அவற்றை மாணவர்களே நீங்கள் பொறுமையாக இருந்து ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். நீர் மூலக்கூறுகளுக்கிடையிலான பங்கீட்டு வலு பிணைப்பை பற்றி பார்ப்போம். ஒரு நீர் மூலக்கூறு 2 ஐதரசன் அணுக்களையும் ஒரு ஒட்சிசன் அணுக்களையும் கொண்டது. என்னோட பிள்ளைகள், ஒரு நீர் மூலக்கூறு 2 ஐதரசன் அணுக்களையும் ஒரு ஒட்சிசன் அணுவையும் கொண்டது. இங்கே ஒட்சிசனின் ஈற்றோட்டில் 6 இலத்திரன்கள் உள்ளன. எனவே அதற்கு இன்னும் 2 இலத்திரன்கள் தேவை உறுதியடைவதற்கு. ஐதரசனுக்கு 1 இலத்திரன் தேவை உறுதியடைவதற்கு. எனவே 2 ஐதரசன் அணுக்கள் ஒரு ஒட்சிசன் அணுவுடன் இலத்திரன்களை பங்கிட்டு உறுதி நிலையை பெறுகின்றன. இங்கே அழகாக காட்டப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். நீல நிறத்தில் ஒட்சிசனினுடைய இலத்திரன்களும் பச்சை நிறத்தில் ஐதரசன் அணுவின் இலத்திரன்களும் காட்டப்பட்டுள்ளன. பின்னர் இரு இலத்திரன்களும் எவ்வாறு பங்கிட்டு கொள்ளுகின்றன என்பது இங்கே தெளிவாக உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறே அமோனியா மூலக்கூறு, மெதேன் மூலக்கூறு, ஐதரசன் குளோரைட் மூலக்கூறு, கார்பனாட் குளோரைட் மூலக்கூறு போன்றவையும் உங்கள் பாட புத்தகத்தில் அழகாக காட்டப்பட்டுள்ளன. மாணவர்களே, மேலே மேலே காட்டப்பட்ட பிணைப்புகளில் நன்கு நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களாயின் ஒரு சோடி இலத்திரன்களே பங்கிடப்பட்டுள்ளன. மீண்டும் ஒரு உதாரணத்தை நான் இங்கே நோக்குவோம். மெதேன் மூலக்கூறை நோக்குவோமாயின் கார்பனின் ஒரு அணுவுடன் 4 ஐதரசன் அணுக்கள் இணைகின்றன. இங்கே கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில் ஒரு சோடி இலத்திரன்கள், இந்த இடத்தில் ஒரு சோடி இலத்திரன்களே பங்கிடப்படுகின்றன. அவ்வாறு இங்கே இருக்கின்ற 4 இடத்திலும் ஒரு சோடி இலத்திரன்களே பங்கிடப்படுகின்றன. இதனால் இங்கே கார்பனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில் உள்ள பிணைப்பு ஒற்றை பிணைப்பு எனப்படும். அவ்வாறே ஐதரசன் குளோரைட் HCl ஒற்றை பிணைப்பே உள்ளது. எனினும் நாங்கள் ஒட்சிசன் மூலக்கூறை நோக்குவோமாயின், பிள்ளைகள் அழகா கவனியுங்கள்,
ஒட்சிசன் மூலக்கூறை நோக்குவோமாயின் ஒட்சிசனின் ஈற்றோட்டில் தற்போது 6 இலத்திரன்களே உள்ளன. எனவே அதற்கு 2 இலத்திரன்கள் தேவை உறுதியடைவதற்கு அல்லது ஈற்றோட்டை பூரணப்படுத்துவதற்கு. எனவே 2 இலத்திரன்கள் பங்கிடப்பட வேண்டும். அதாவது 4 இலத்திரன்கள் பங்கிடப்பட்டு 2 சோடி இலத்திரன்கள் அங்கே மொத்தமாக பங்கிடப்படுகின்றன. எனவே ஒட்சிசன் மூலக்கூறுக்கிடையில் உள்ள பிணைப்பு இரட்டை பிணைப்பு எனப்படுகின்றது. என்ன பிள்ளைகள், ஒட்சிசனின் வாயு மூலக்கூறு ஒன்றை நோக்குவோமாயின் அங்கே 2 ஒட்சிசன் அணுக்கள் மொத்தமாக 2 சோடி இலத்திரன்களை, அதாவது 4 இலத்திரன்களை பங்கிட்டு உறுதியடைகின்றன. எனவே ஒட்சிசனில் 2 மூலக்கூறுகளுக்கும் இடையில் இரட்டை பிணைப்பு உள்ளது. நைதரசனை நோக்குவோமாயின் நைதரசனின் ஈற்றோட்டில் 5 இலத்திரன்கள் உள்ளன. எனவே அது உறுதியடைவதற்கு 3 இலத்திரன்கள் தேவை. எனவே 2 நைதரசன் அணுக்களும் 3 சோடி இலத்திரன்களை பங்கிடுகின்றன. எனவே நைதரசனின் மூலக்கூறு ஒன்றுக்கிடையில் மும்மை பிணைப்பு உள்ளது. 1 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது அது ஒற்றை பிணைப்பு என்றும், 2 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது அது இரட்டை பிணைப்பு என்றும், 3 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது அது மும்மை பிணைப்பு என்றும் அழைக்கப்படும். இந்த விடயம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். இது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை பிள்ளைகள். 1 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது ஒற்றை பிணைப்பு, 2 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது இரட்டை பிணைப்பு, 3 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படும் போது மும்மை பிணைப்பு. பங்கீட்டு வலுப்பிணைப்புகளை எழுதி காட்டும் முறை. பிள்ளைகள், அயன் பிணைப்பு சேர்வைகளை நாங்கள் எழுதும்போது நேர் அயன்களையும் மறை அயன்களையும் அருகருகே காட்டி அவற்றுக்கிடையில் பிணைப்பு ஏற்பட்டதை கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு அதில் ஏதாவது ஐயங்கள் இருப்பின் மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை பாருங்கள். பங்கீட்டு வலுப்பிணைப்பை எவ்வாறு எழுதலாம் என்பதை நாங்கள் இனி நோக்குவோம். பங்கீட்டு வலுப்பிணைப்பை எழுதுவதற்கு குற்றுப்புள்ளி அல்லது புள்ளி புள்ளடி படம் பயன்படும். மாணவர்களே, ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பை எழுதி காட்டுவதற்கு புள்ளி புள்ளடி படம் பயன்படும். இந்த புள்ளி புள்ளடி படத்தில் மூலக அணுக்களின் ஈற்றோட்டில் அமையும் இலத்திரன்களே எழுதி காட்டப்படும். அவதானமாக கவனிங்கள் பிள்ளைகள். இந்த புள்ளி புள்ளடி படத்தில் இறுதி ஓட்டில் அமையும் இலத்திரன்களையும் அவற்றுக்கிடையில் உருவாகும் பங்கீட்டு பிணைப்பையுமே எழுதி காட்டப்படும். எல்லா இலத்திரன்களையும் எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு உதாரணத்தை நோக்குவோம். இது அமோனியா வாயுவுக்கு எழுதப்பட்டுள்ளது. நைதரசனில் 5 இலத்திரன்கள் ஈற்றோட்டில் உள்ளன. ஐதரசனில் 1 இலத்திரன் உள்ளது. எனவே 3 ஐதரசன் அணுக்கள் இணைந்து இவை இப்போது உறுதி நிலையை பெற்றுள்ளன. இங்கே எல்லா இலத்திரன்களும் புள்ளி வடிவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு புள்ளி புள்ளடி வடிவில் காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகள். ஒரு மூலகத்தினுடைய அணுவை புள்ளியிலும் மற்றைய மூலகத்தின் அணுவின் இலத்திரனை புள்ளடியிலும் காட்டியிருக்கு. இங்கே 2 மூலக அல்லது இங்கு பங்கு பெற்றுகின்ற 4 மூலக அணுக்களையும் புள்ளி வடிவில் காட்டியிருக்கின்றது. வடிவ அவதானிங்கள் பிள்ளைகள். இங்கே எவ்வாறு காட்டப்பட்டிருக்கின்றால், இங்கேயும் காபனுக்கு ஈற்றோட்டில் 4 இலத்திரன், எனவே 4 இலத்திரன் தேவை. ஐதரசனுக்கு ஈற்றோட்டில் 1 இலத்திரன், எனவே ஒரு காபனுடன் 4 ஐதரசன் அணுக்கள் சேர்ந்து பங்கீட்டு வலுப்பிணைப்பில் எவ்வாறு ஈடுபடுகின்றன என்பதை புள்ளி கட்டமைப்பு வடிவில் காட்டப்பட்டுள்ளது. இலத்திரன்களை, இறுதியோட்டு இலத்திரன்களை, எல்லா இலத்திரன்களையும் புள்ளி வடிவிலேயே காட்டப்பட்டுள்ளது. எனினும்
லூயிஸின் கட்டமைப்பு, அது லூயிஸ் என்பவரனால் அறிமுகம் செய்யப்பட்ட படியினால் அது லூயிஸின் கட்டமைப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. லூயிஸின் கட்டமைப்பின் பிரகாரம், அவதானமாக கவனிங்கள் பிள்ளையே, லூயிஸினுடைய கட்டமைப்பின் பிரகாரம் பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன் சோடிகளை கோட்டினால் காட்டுவது முறையாகும். இங்கே இங்கே ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுகின்றன, எனவே ஒரு கோடு. இங்கே ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுகின்றன, எனவே ஒரு கோடு. ஐதரசனில் ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுகின்றன, எனவே ஒரு கோடு. இங்கு நீங்கள் அவதானித்தீர்களாயின் பிள்ளைகள், அமோனியாவுக்கும் ஐதரசனுக்கும் இடையில் ஒரு சோடி இலத்திரன் பங்கிடப்படுகின்றது, எனவே அது ஒரு கோட்டினால் காட்டப்படுகின்றது. எனினும் அமோனியாவில் பிணைப்பில் ஈடுபடாமல் ஒரு சோடி இலத்திரன்கள் எஞ்சியுள்ளன. அந்த இலத்திரன்களும் நைதரசனுக்கு அருகில் காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த இலத்திரன்கள் இரண்டும் நைதரசனுக்குரியவை. இது அடிக்கடி எமது பரீட்சைகளில் வினவப்படுகின்ற ஒரு வினா. இரண்டு பிள்ளைகள், அமோனியா வாயுவில் அல்லது அமோனியா வாயுவின் ஒரு மூலக்கூறில் பிணைப்பில் ஈடுபடாது இருக்கும் இலத்திரன் சோடிகள் எத்தனை அல்லது இலத்திரன்கள் எத்தனை என்ற வினா அடிக்கடி வினவப்படும். எனவே அதற்குரிய விடை இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் நோக்குவோம் பிள்ளைகள். இங்கே பாருங்கள், இங்கே மூலக்கூறு, புள்ளி புள்ளடி படம், புள்ளி படம், லூயிஸின் கட்டமைப்பு அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த உதாரணங்களை நீங்கள் சுயமாக எழுதிக் கொள்வதன் மூலம் இவற்றை நன்கு விளங்கிக் கொள்ளலாம் பிள்ளைகள். இதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இறுதியோட்டிலத்திரன்கள் 7 இலத்திரன், அடுத்த குளோரின் அணுவுக்கும் இறுதியோட்டில் 7 இலத்திரன், எனவே ஒரு இலத்திரன் தேவை. எனவே இங்கு ஒரு சோடி இலத்திரன் பங்கிடப்படுகின்றது. இங்கும் அவ்வாறே. எனினும் இங்கு ஒரு அணுவின் இலத்திரன் புள்ளியிலும் மற்றைய அணுவின் இலத்திரன்கள் புள்ளடியிலும் காட்டப்படுகின்றன. இங்கு 2 அணுக்களின் இலத்திரன்களும் புள்ளி வடிவில் காட்டப்படுகின்றன. அதுவே லூயிஸின் கட்டமைப்பு என்னும் போது பிணைப்பில் ஈடுபடுகின்ற இலத்திரன்களை எத்தனை சோடி பிணைப்பில் ஈடுபடுகின்றனவோ அத்தனை கோடுகள் இடுவதன் மூலம் காட்டப்படும். உதாரணத்திற்கு இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஐதரசனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில் ஒரு சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுகின்றன, எனவே ஒரு கோடு. எனினும் ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுவதனால் 2 கோடும், அமோனியாவில் 3 சோடி இலத்திரன்கள் பங்கிடப்படுவதனால் 3 கோடும் காட்டப்படுகின்றன. இது உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? இது விளங்குதா பிள்ளைகள்? மீண்டும் மீண்டும் நீங்கள் பாட புத்தகத்தையும் இங்கே நான் சொல்லுகின்ற விடயத்தையும் ஒருங்கு சேர நீங்கள் நோக்குவதன் மூலம் இதை விளங்கிக் கொள்ளலாம். பிள்ளைகள், அயன் பிணைப்பு சேர்வைகளை இனம் காணும் ஒரு முறை, அயன் பிணைப்பு சேர்வைகள் பற்றி படிப்பிக்கும் போது கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். முதலாவதாக அமையும் மூலகம் ஒரு உலோக மூலகமாக இருப்பின் அது ஒரு அயன் பிணைப்பை கொண்ட ஒரு சேர்வை அல்லது இரு அணுக்களுக்கிடையிலும் அயன் பிணைப்பு அமையப்பெறும். உதாரணம் சோடியம் குளோரைட், ஏனெனில் சோடியம் ஒரு உலோகம். ஆனால் இங்கே தெளிவாக நோக்குங்கள், அலுமினியம் குளோரைட்டில் AlCl3, அலுமினியம் குளோரைட்டில் அலுமினியம் ஒரு லோகமாக இருப்பினும் அது ஒரு அயன் பிணைப்பு சேர்வை இல்லை. இது ஒரு விதிவிலக்கான ஒரு சேர்வை. பொதுவாக முதலாவதாக அமையும் மூலகம் ஒரு லோக மூலகமாக இருப்பின் அந்த சேர்வை அயன் பிணைப்பை கொண்டிருக்கும். அதில் நீங்கள் ஐயப்பட தேவையில்லை. எங்களோட பாட
எங்களுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அது எந்த சேர்வைகளுக்கும் பொருந்தும். ஆனால் விதிவிலக்காக அலுமினியம் குளோரைட் AlCl3 பங்கீட்டு வலுப்பிணைப்பு சேர்வையாக உள்ளது, அல்லது அங்கே பங்கிடப்பட்ட இலத்திரன்கள் பங்கிடப்பட்டு உள்ளன. இது உண்மையில் Al2Cl6 ஆகவே அமையப்பெறும். உண்மையில் AlCl3 ஆக அமையாது, இது Al2Cl6 ஆக அமையப்பெறும் என நீங்கள் மேல் வகுப்புகளில் கற்கக்கூடும். இது பங்கீட்டு வலுப்பிணைப்பை உருவாக்கினாலும் இங்கே 6 இலத்திரன்கள் அல்லது 3 சோடியே பங்கிடப்பட்டிருக்கு. அதாவது அலுமினியத்தின் நீற்றோட்டில் தற்போது 6 இலத்திரன்கள் மட்டுமே உள்ளன. அலுமினியத்தின் நீற்றோட்டில் 8 இலத்திரன்கள் இருந்தால்தான் அது உறுதி. ஆனால் இங்கே 6 இலத்திரன்களே உள்ளன. எனவே இது அட்டம அமைப்பை, அதாவது அட்டமம் என்பது அல்லது அட்டகம் என்பது 8 அமைப்பை அலுமினியம் பெறவில்லை. எனினும் குளோரின் அட்டம அமைப்பை பெற்றுள்ளது. இன்னும் ஒரு உதாரணத்தை நோக்குங்கள். இங்கே PCl5 என்ற ஒரு மூலக்கூறு காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு பொசுபரஸானது குளோரினுடன் சேரும்போது 10 இலத்திரன்களை கொண்டிருக்கின்றது. 5 சோடி அல்லது 5 பிணைப்புகள். எனவே 5 சோடி இலத்திரன்கள், 10 இலத்திரன்கள் ஈற்றோட்டில் 8ஐ விடவும் அதிகமாக இலத்திரன்களை கொண்டுள்ளது. எனவே இதுவும் அட்டம அமைப்பிற்கு முரணாகன அல்லது அட்டம அமைப்பை விடவும் மிஞ்சிய நிலையில் உள்ளது. எங்களுடைய பாடப்பரப்பில் இவை இரண்டும் எங்களுக்கு நன்கு தெரிந்திருத்தல் வேண்டும். AlCl3யும் PCl5ம். AlCl3ல் அலுமினியம் 6 இலத்திரன்களை மாத்திரமே கொண்டுள்ளது. PCl5ல் பொஸ்பரஸ் தன்னை சுற்றி 10 இலத்திரன்களை கொண்டுள்ளது. பிள்ளைகளே, அயன் பிணைப்பு சேர்வைகளில் அயன் சாலகங்கள் அமையப்பெறும். சோடியம் குளோரைட் ஒரு அயன் சாலகம் என்பதை நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம். சில பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடுகின்ற மூலக்கூறுகளிலும் சாலக அமைப்பு இருக்கும். அது அணுச்சாலகம் எனப்படும். அதாவது அவை ஒரு பாரிய கட்டமைப்பாக இருப்பதுடன் அவை ஒரு திண்ம நிலையிலும் இருக்கும். இதை விளங்குவதற்கு நல்ல உதாரணம் காபனின் இரு பிற திருப்பங்களாகிய காரியமும் வைரமும். அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடும் போது உருவாகும் சாலகம் அணுச்சாலகம் எனப்படும். இங்கே அதன் 2 கட்டமைப்புகளும் அருகருகே அழகாக காட்டப்பட்டுள்ளன. வைரத்தில் ஒரு காபன் அணு 4 காபன் அணுக்களுடன் சேர்ந்து மிகவும் உறுதி நிலையில் உள்ளது. வைரம் இதுதான் உலகத்தில் வைரமானது. காரியத்தில் உள்ள அணுக்கள் 3 காபன் அணுக்களுடன் சேர்ந்து ஒரு காபன் அணு 3 காபன் அணுக்களுடன் சேர்ந்து, இங்கே நோக்குங்கள் பிள்ளைகள், ஒரு காபன் அணு 3 காபன் அணுக்களுடன் சேர்ந்து அறுகோண வடிவ அமைப்பை உருவாக்கியுள்ளது. இது ஒரு நான்முகி அமைப்பை உருவாக்கியுள்ளது. எனவே இங்கு ஈற்றோட்டில் 4 இலத்திரன்கள் தேவை. எனவே 4ம் நிரம்பியுள்ள நிலையில் இது மிகவும் உறுதியாக உள்ளது. ஆனால் காரியத்தில் 3 இலத்திரன்களே 3 அணுக்களே அங்கே பிணைப்பில் ஈடுபடுகின்ற படியால் அங்கே ஒரு இலத்திரன் பிணைப்பில் ஈடுபடாமல் உள்ளது. அதனால் தான் அது மின்னை கடத்துகின்றது. இனி பிள்ளைகள் இதை பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு சிறிய விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தற்போது வரையும் உள்ள இந்த நேரத்தில் நாங்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் பற்றி ஆராய்ந்தோம். முதலில் பங்கீட்டு வலுப்பிணைப்புகள் எவ்வாறு உருவாகின்றன, இரு அணுக்களுக்கிடையில்
இலத்திரன்களை பங்கீடு செய்வதன் மூலம் உருவாகும் பிணைப்புகள் பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்று எங்களுக்கு தற்போது விளக்கம் அளிக்க தெரியும். பங்கீட்டு வலு பிணைப்பில் ஒரே அணுக்கள் ஈடுபடும் போது அவை ஓரின அணுக்கள், அதாவது பிள்ளைகள் ஐதரசனும் சேரும் போது அல்லது புளோரினும் சேரும் போது ஓரின அணு மூலக்கூறுகள் அல்லது மூலக மூலக்கூறுகள் என்றும் அழைக்கப்படும். வெவ்வேறு மூலக அணுக்கள் சேரும்போது அவை பல்லின அணு மூலக்கூறுகள் அல்லது சேர்வை மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படும். இவற்றுக்கான சில உதாரணங்கள் இங்கே நாங்கள் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுகின்ற மூலக்கூறுகளை எவ்வாறு எழுதி காட்டுவது, அதற்குரிய கட்டமைப்பு என்ன என்று பார்த்தோம். அது புள்ளி புள்ளி படமாக இருக்கலாம் அல்லது புள்ளி புள்ளடி படமாக இருக்கலாம், லூயிஸின் கட்டமைப்பாக இருக்கலாம். இங்கே லூயிஸின் கட்டமைப்பு மிக முக்கியம். அது பரீட்சைகளில் அடிக்கடி வினவப்படும். லூயிஸின் கட்டமைப்பு எழுதும்போது பிணைப்பில் ஈடுபடுகின்ற இலத்திரன்கள் எத்தனை சோடி இலத்திரன்களோ அத்தனை கோட்டினால் காட்டப்பட வேண்டும். ஒரு சோடி இலத்திரன்கள் பிணைப்பில் ஈடுபடும் போது ஒற்றை பிணைப்பென்றும், 2 சோடி அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடும் போது இரட்டை பிணைப்பென்றும், 3 சோடி அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடும் போது மும்மை பிணைப்பு என்றும் அழைக்கப்படும். லூயிஸின் கட்டமைப்பு உட்பட புள்ளி புள்ளடி படம் அல்லது புள்ளி புள்ளி படம் எவ்வாறு எழுதுவதென்று புத்தகத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதை நீங்கள் சுயமாக எழுதி பழகிக்கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்களை நான் உங்களுக்கு மீண்டும் சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். இந்த பாடப்பரப்பினுடைய இறுதி வீடியோ, அது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.